அதே நேரம் இந்த வயசான 2 பேருமே மலேசியால இருந்தா வந்திருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இந்த பக்கம் விஜயாவுமே இருங்க என்னோட மருமக ஒருத்தி இருக்கா, அவளோட அப்பாவுமே மலேசியால தான் இருக்காங்க, அவ கூட கொஞ்ச நாளா மலேசியால தான் இருந்தான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியை கூப்பிட போறாங்க. அப்ப ரோகிணியுமே இந்த பக்கம் உள்ள இருந்துகிட்டு ஐயோ போச்சு, வெளியில மட்டும் வந்தோம் அப்படின்னா மாட்டிக்கோமே, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் விஜயாவுமே ரோகிணி என்ன பண்ற, சீக்கிரம் வா, இந்த மாதிரி உன்னை தெரியும் மலேசியால இருந்து ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயாவுமே பேசுறாங்க. வேற வழியே இல்லாம இந்த பக்கம் ரோகிணியும் சரி நம்ம போய் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதவு திறந்துட்டு வெளியில வராங்க. இந்த மாதிரி ரோகிணியை பார்த்து அந்த வயசான கப்பல்ஸ் 2 பேரும் என்ன ரோகிணி நல்லா இருக்கியா, நீ இங்க நான் உன்னை பாப்ப நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு ரோகிணியை பார்த்தோன்னு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் ரோகிணிக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அந்த வயசான பாட்டியுமே என்ன ரோகிணி என்ன யாருன்னு தெரியலையா, நான் தான் உன் சித்தி, இது பேர் சித்தப்பா இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க 2 பேருமே ரோகிணியோட சொந்தக்காரங்க மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற முத்து மீனாக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப மீனாவுமே முத்துக்கிட்ட என்னங்க இது, இவங்க ரோகிணியோட சொந்தக்காரங்க தானா, இவங்களை உண்மையுமே ஏர்போர்ட்ல இருந்தா கூட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க முத்துக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன இது, இவங்களோட ஃபேமிலி ஆளுங்க எல்லாருமே செட்டில் ஆயிட்டான்னு சொன்னாங்களே, இப்போ வந்து இந்த மாதிரி ரோகிணியோட சொந்தக்காரங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க, இது ஒண்ணுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லி முத்துமே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. ஆனா அதே நேரத்தில் இந்த பக்கம் விஜயாக்கு கை கால் ஆட்டம் நிற்கவே இல்லை. சொல்லப்போனா ரோகிணியோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி பயங்கரமா குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எங்க விஜயாவுமே எங்க அப்பனா இந்த மாதிரி ரோகிணியோட அப்பா பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நீங்க வேறம்மா, அவர் தான் ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டு இப்ப ஜெயில இருக்காருலாமா, அவர் ஜெயிலுக்கு போனதுனால அவரோட பணம் எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது, கிட்டத்தட்ட அது பல கோடி ரூபாய் சொத்து அப்படியே நின்றுட்டு இருக்குமா, இந்த ரோகிணி வேற இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து கல்யாணம் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன், ஆனா இங்க தான் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஏதோ இந்த தம்பி முத்து தம்பியால தான் இன்னைக்கு நாங்க வந்து இங்க ரோகிணியை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுமே ரொம்பவே சர்ப்ரைசிங்கா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரோகிணிக்கு பயங்கரமா டவுட் ஆகுது. ஒருவேளை இவங்க யாரா இருப்பாங்க, யார் அனுப்பி வச்ச ஆளா இருப்பாங்க, நம்மளை பத்தி எல்லா விஷயங்களும் சொல்றாங்களே அப்படின்னு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் விஜயாவுமே இங்க பாரு ரோகிணி, உன்னோட ரூமுக்கு ஒரு சித்தப்பாவை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லு, இந்த மாதிரி சாப்பாடை நான் மீனாவை ரெடி பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க விஜயாவுமே கிச்சனுக்கு போயிட்டு இங்க பாரு மீனா, சும்மா தடபுடலா விருந்து இருக்கணும், சொல்லப்போனா ரோகிணியோட சொந்தக்காரங்க மொத்த நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதனால சிறப்பா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. இது கிட்டோன்னு மீனாமே தலையாட்டிட்டு அவங்களுமே அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரூமுக்கு போன உடனே எங்க ரோகிணியுமே ரொம்ப டவுட் ஆயிட்டு நீங்க முதல்ல யாரு, எதுக்காக என் பேரை சொல்லி இந்த வீட்டில் வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க, முதல்ல உண்மை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரத்தில் அந்த 2 பேருமே என்ன கல்யாணி கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. என்னோட உண்மையான பேர் எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த வயசானவருமே இங்க பாருமா, நாங்க பணத்துக்காக தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கோம், அதே நேரம் எங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு நீ கேட்கணும், சீக்கிரம் கேளு அப்படின்றாங்க. உடனே ரோகிணியுமே நீங்க யாரும் சொல்லி கொடுத்தா இங்க வந்திருக்கீங்க, என்னை பத்தியான ரகசியங்களை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அந்த வயசான கப்பலுமே இங்க பாரு, அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, நான் இப்ப சொன்ன மெசேஜுக்காகவே நீ முதல்ல எனக்கு பணம் கொடுக்கணும், உன் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக நானே என் பொண்டாட்டி கிளம்பி வந்திருக்கோம், எங்களுக்கு நீ கம்பல்சரி ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும், இப்போதைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட ரோகிணியுமே 5 லட்சம்லாம் வாய்ப்பே கிடையாது, நானே 30 லட்சத்தை பறி கொடுத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன், உன் பாட்டுக்கு நீ 5 லட்சம் சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ வயசானவங்களாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கேன், இல்லைன்னா கண்டமணிக்கு திட்டிடும் அப்படின்ட்டு இந்த பக்கம் ரோகிணி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து விஜயாவுமே ரோகிணியோட ரூம்குள்ள வராங்க. வந்தது மட்டும் இல்லாம என்ன ரோகிணி சித்தப்பாட்ட பேசிட்டு இருக்கியா, ஓகே நீ பேசு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரிட்டர்ன் வெளியில போயிடுறாங்க. அவங்க வெளியில போனோம்னா அந்த வயசான கப்பலுமே இங்க பாருமா, எனக்கு நீ பணம் கொடுக்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் நகர மாட்டேன், கண்டிப்பா இந்த வீட்டில் தான் இருப்பேன்ற மாதிரி பேசுறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்க சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு, வெளியில வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க ரோகிணியோட சித்தப்பாவை நடிக்கிற அந்த வயசான 2 பேருமே வெளியில வராங்க. ஆனா ரோகிணியுமே இங்க பயங்கரமா ஆழமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சது யாரு, ஒருவேளை இது பிஏ தினேஷோட வேலையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சொல்லப்போனா பிஏ தினேஷுக்கு மட்டும்தான் நம்மளை பத்தியான நிறைய விஷயங்கள் தெரியும். அதே நேரம் இப்ப சிட்டிக்கும் தெரிய வந்திருக்கு, சிட்டி இதை பண்ற ஆள் கிடையாது, ஏன்னா சிட்டி கிட்ட நான் பணத்தை கண்டுபிடிக்க சொல்லும் போது கூட அவன் இதை பத்தி எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாம தான் இருந்தான். அப்ப இது சிட்டியோட வேலை கிடையாது, இது எல்லாமே பிஏ தினேஷோட வேலை தான், அவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், அப்ப இதுக்கு மேல நம்ம அவனை தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பிஏ தினேஷை நம்ம ஆள் வச்சு அடிச்சதுக்காக அவன் நம்மளை பழி வாங்கிடக்கூடாது, இந்த மாதிரி பணத்தை மட்டும் கொடுத்து இந்த பிரச்சனையை முடிக்க முடிஞ்சுன்னா ஈஸியா முடிச்சிடலாம், இதே வேற மாதிரி ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம ரொம்பவே வந்து பிரச்சனைக்குள்ள மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரோகிணியுமே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்துக்கும் மீனாக்கும் சுத்தமா வந்து மனசே சரியில்லை, இவங்க பண்ற விஷயங்கள் எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. இவங்களை பார்த்தா ரோகிணியோட முகஜாட கூட கொஞ்சம் கூட இல்லை, கேட்டா இவங்க தான் ரோகிணியோட சித்தப்பான்றாங்க. சுத்தமா எனக்கு என்னமோ இது வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரி இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க கோயில்ல இருக்கிற அறநிலையத்துறை ஆஃபீஸருமே இங்க மீனாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போயிருக்காங்கம்மா, உங்களுக்கு ஏதோ ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, நீங்க டேரக்டா ஸ்டேஷன் போய் வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மீனா கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. அதை கேட்ட மீனாமே ரொம்ப தேங்க்ஸ் சார் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு, நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனாவும் அந்த அறநிலையத்துறை ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையுமே இந்த பக்கம் முத்துக்கிட்ட சொல்றாங்க. இங்க பாருங்க முத்து, இந்த மாதிரி அந்த 30 லட்ச ரூபா பணம் சம்பந்தப்பட்ட வீடியோவை போலீஸ்காரங்க வந்து வாங்கிட்டு போயிருக்காங்களாம், அதனால ஸ்டேஷன் போய் நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து இந்த வீடியோ வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு லீட் கிடைக்கும் அப்படின்றாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் முத்துமே மீனா இப்போதைக்கு அந்த பண விஷயத்தை விடு, இங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன்னா இவங்க 2 பேர் மேலே எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது, இவங்க 2 பேருமே நம்மளை
ஏமாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இங்க முத்துவுமே அவங்க 2 பேர் மேலேயும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு.